ஹை, வெல்கம் டு கரண்ட் அஃபேர்ஸ் ஹப். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நவம்பர் 26th கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். பிர்சா 101 இது ரிலேட்டடான குவிஸ் பார்ப்போம். வாட் இஸ் த நேம் ஆஃப் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சிஆர்ஐ எஸ்பிஆர் பேஸ்ட் தெரப்பி ஃபார் சிக்கிள் செல் டிசீஸ்? அதாவது சிக்கிள் செல் டிசீஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து அந்த சிஆர்ஐஎஸ்பிஆர் பேஸ் தெரப்பி அதோட பேர் என்ன அப்படின்னா பிர்சா 101 அப்படின்னு சொல்றாங்க. இது ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்ப்போம். இந்தியா லான்ச்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் சிஆர்ஐஎஸ்பிஆர் ஜீன் தெரப்பி ஃபார் சிக்கிள் செல் டிசீஸ். இதுதான் அந்த பாயிண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சிக்கிள் செல் டிசீஸ்க்கு சிஆர்ஐஎஸ்பிஆர் ஜீன் தெரப்பி வந்து இந்தியா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதோட பேர் என்ன அப்படின்னா பிர்சா 101. இந்த பேர் பிர்சா அப்படின்னு சொல்லி ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா, நம்ம பிர்சா முண்டா இருக்காங்கல்ல, நம்ம ஹிஸ்டரியில படிச்சிருப்போம். அவங்களோட 150th ஆனிவர்சரி அது ஹானர் பண்ணி வச்சது தான் வந்து இந்த பேரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிக்கிள் செல் டிசீஸ் பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து ட்ரைபல் குரூப்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இன் சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிக்கிள் செல் டிசீஸ் அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஜெனடிக் பிளட் டிஸார்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா இந்த ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட்ஸும் மஸ்டா தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து CE20 கிரையோஜெனிக் என்ஜின். இது ரிலேட்டடான ஒரு குவிஸ் பார்ப்போம். The CE20 cryogenic engine is used in which launch vehicle? இந்த கிரையோஜெனிக் இன்ஜின் இருக்குல்ல, CE20ங்கிற கிரையோஜெனிக் இன்ஜின் வந்து எந்த லான்ச் வெஹிக்கிள்ல யூஸ் பண்றாங்க அப்படின்னா LVM-3ல யூஸ் பண்றாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ISRO வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த கிரையோஜெனிக் இன்ஜின்ல பூட் ஸ்ட்ராப் மோட் அந்த ஸ்டார்ட்டை வந்து செக் பண்ணியிருக்காங்க, டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த டெஸ்ட் வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னா HAT ஃபெசிலிட்டி மகேந்திரகிரியில வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த C20 பவர் அப்பர் ஸ்டேஜ் ஆஃப் LVM-3, அதாவது இந்த LVM-3 இருக்குல்ல இந்த ராக்கெட், அதோட மேல அப்பர் பார்ட் ஆஃப் த இதுதான் வந்து இந்த CE20 கிரையோஜெனிக் என்ஜின் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. ஸோ இதுல நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா இந்த குவிஸ் தெரிஞ்சிருக்கணும். இந்த பூட் ஸ்ட்ராப் மோட் டெஸ்ட் இருக்குல்ல, அது பாத்தீங்கன்னா எங்க நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். மகேந்திரகிரி. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வாட்டர் பட்ஜெட் ரிப்போர்ட். இது ரிலேட்டடான குவிஸ் பார்ப்போம். விச் பிளாட்ஃபார்ம் சப்போர்ட்ஸ் பிளாக் லெவல் வாட்டர் பிளானிங் இன் த வாட்டர் பட்ஜெட்டிங் ரிப்போர்ட்? எந்த பிளாட்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் லெவல் வாட்டர் பிளானிங் அதுல வந்து வாட்டர் பட்ஜெட்டிங் ரிப்போர்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா வருணி அப்படிங்கிற வெப் பிளாட்ஃபார்ம் தான் வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இது ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்ப்போம். நிதி ஆயோக் ரிலீஸ்ட் வாட்டர் பட்ஜெட்டிங் ரிப்போர்ட் ஃபார் ஆஸ்பிரேஷனல் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆஸ்பிரேஷனல் பிளாக்ஸ்னா எந்த இடத்துல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது என்ன சொல்றது, ஒரு ஹெல்த் ரிலேட்டடாவோ இல்ல இந்த வாட்டர் ரிலேட்டடாவோ அந்த மாதிரி எந்த இடத்துல வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுதோ அதுதான் வந்து ஆஸ்பிரேஷனல் பிளாக்னு நம்ம சொல்லுவோம். அது இந்த வாட்டர் பட்ஜெட்டிங் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னா நித்தி ஆயோக். வாட்டர் பட்ஜெட்டிங் என்ன எஸ்டிமேட் பண்ணுது அப்படின்னா வாட்டர் டிமாண்டை வந்து எஸ்டிமேட் பண்ணுது ஃபார் ஹியூமன்ஸ், லைஃப் ஸ்டாக், அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. Study covered 18 aspirational blocks plus 11 states and 8 agroclimatic zones அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த வாட்டர் பட்ஜெட்டிங் ரிப்போர்ட் இருக்குல்ல, அது மொத்தம் எத்தனை இது ஸ்டடி பண்ணுது, கவர் பண்ணுது அப்படின்னா 18 aspirational blocks, 11 states and 8 agroclimatic zones வந்து கவர் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் தான் நம்ம மேல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். வருணி அப்படிங்கிற வெப் பிளாட்ஃபார்ம் வந்து என்ன சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா சப்போர்ட்ஸ் பிளாக் லெவல் வாட்டர் பிளானிங் அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுது. அதாவது நீர் மேலாண்மை அதை வந்து சப்போர்ட் பண்றது தான் வந்து இந்த வருணிங்கிற வெப் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த வெப் பிளாட்ஃபார்ம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஸ்டடி கவர் பண்ண இது என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த வாட்டர் பட்ஜெட்டிங் ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணது யாருன்னு தெரிஞ்சிருக்கணும், நித்தி ஆயோக். நெக்ஸ்ட் வந்து டிஜி அறிவு இனிஷியேட்டிவ். இது வந்து தமிழ்நாடு பேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஜி அறிவு ப்ரோக்ராம் வாஸ் லான்ச் இன் விச் சிட்டி? எந்த சிட்டில வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்னை. யார் யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா சாம்சங் பிளஸ் UNGCNI லான்ச் டிஜி அறிவு இன் சென்னை. இவங்க தான் வந்து டிஜி அறிவு அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சென்னையில. இந்த டிஜி அறிவோட கோல் என்ன அப்படின்னா இம்ப்ரூவ் டிஜிட்டல் பிளஸ் ஸ்டெம் எஜுகேஷன். ஸ்டெம் எஜுகேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்றது தான் வந்து இந்த டிஜி அறிவு இனிஷியேட்டிவோட கோல்னு சொல்றாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா எந்த ஸ்கூலை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து 10 schools to get infra upgrades in காஞ்சிபுரம் அண்ட் ராணிப்பேட் அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ இதுல நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இந்த டிஜி அறிவு இனிஷியேட்டிவ வந்து லான்ச் பண்ணது யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். எந்த ஊர்ல லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். இதோட கோல் என்ன? இதோட ஃபோக்கஸ் என்ன? இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சா ஓகே தான். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன். இது ரிலேட்டடான குவிஸ் பார்ப்போம். இந்தியாஸ் டோட்டல் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் இன் 2024-2025 டச்ட் எ ரெக்கார்ட். எவ்வளோ ரெக்கார்ட் வந்து டச் பண்ணியிருக்கு அப்படின்னா, 357.73 மில்லியன் டன்ஸ்னு சொல்றாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம். டோட்டல் ஃபுட் கிரெயின் பார்த்தீங்க ஃபினான்ஷியல் இயர் 24-25ல 357.73 மில்லியன் டன்ஸ் இருந்திருக்கு. அதே ஃபினான்ஷியல் இயர் 2023 டு 2024 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 332.30 மில்லியன் டன்ஸ் தான் இருந்திருக்கு. ஸோ அடுத்த ஃபினான்ஷியல் இயர்ல பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் எவ்வளோ மில்லியன் டன் இருக்கு அப்படின்னா 150.18 மில்லியன் டன்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. வீட்டும் அதே மாதிரி 117.95 மில்லியன் டன் ப்ரொடக்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ரைஸ் வீட் இந்த டேட்டா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் 2024ஓட டேட்டாவும் 2023 டு 2024 இந்த டேட்டாவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சவுத் இந்தியா நேச்சுரல் ஃபார்மிங் சமிட் 2025. இது ரிலேட்டடான குவிஸ் பார்ப்போம். சவுத் இந்தியா நேச்சுரல் ஃபார்மிங் சமிட் 2025 வாஸ் ஹெல்ட் இன் எங்க நடந்துச்சு? இந்த சவுத் இந்தியா நேச்சுரல் ஃபார்மிங் சமிட் வந்து எங்க நடந்துச்சுன்னா கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிஎம் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சவுத் இந்தியா நேஷனல் ஃபார்மிங் சமிட்டை கோயம்புத்தூர்ல லான்ச் பண்ணது யாருன்னா பிஎம் பிரைம் மினிஸ்டர். அங்க பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா 21st பிஎம் கிசான் இன்ஸ்டால்மெண்ட். அதாவது பிஎம் கிசான்னா நமக்கு வந்து ஆஹ் அது என்ன ஸ்கீம்னா பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அதுலதான் பாத்தீங்க அப்படின்னா 18 crores வந்து ஒதுக்கி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்ஸ்டால்மெண்ட் இதுல 18 crores வந்து ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ அங்க இன்னொன்னு என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1 ஏக்கர் 1 சீசன் ஃபார்மிங் மாடல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இது ரிலேட்டடான குவிஸ் பார்ப்போம். ஹவு மச் அமௌண்ட் வாஸ் ரிலீஸ்ட் அண்டர் த 21st பிஎம் கிசான் இன்ஸ்டால்மெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து டிஜி அறிவு மெயின்லி ஃபோக்கஸ் ஆன். இந்த 2 கொஸ்டின்ஸ்க்கும் மறக்காம கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. ஸ்டே கன்சிஸ்டன்ட் அண்ட் ஸ்டே கான்ஃபிடென்ட். பாய்.